அதாவது பூபதி பசுமஞ்சள், பூண்டு, தேங்காய் எண்ணெய் அல்லது தேங்காய் இதுதான் பூபதின்னு சொல்கிறது. இது இப்போ பசுமஞ்சள் கிடச்சிட்ருக்கு. இப்போ வந்து சீசன். இதை வந்து மஞ்சள் வந்து நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணும். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தேங்காய் வந்து நல்ல உடலுக்கு வந்து ஒரு சத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மூணையும் நம்ம வந்து துருவல் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து மூணையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் துருவல், தேங்காய் துருவல், பூண்டு துருவல் மூணையும் எடுத்தாச்சு. இதை வந்து தேன் கலந்து சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், தேன் கலக்காமையும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் தேங்காய் போட்டிருக்கு அப்படிங்கிறதுனால பூண்டுடைய காரம் வந்து குறையும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து தேன் கலந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும். அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பூண்டு துருவல் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல். அடுத்தது வந்து மஞ்சள் துருவல். மஞ்சள் பாருங்கள், பார்க்குறது கேரட் மாதிரி இருக்குது. இந்த மூணையும் வந்து பார்த்திங்கன்னா தேன் ஊற்றி நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம் அல்லது மாலை நேரத்தில் சாப்பிட்லாம். இது என்னென்ன நோயை குணப்படுத்தணும்லாம் லிஸ்ட்டு வந்து பெரிய லிஸ்ட்டு. ஏகப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்தும். அதை நீண்ட நாள் சாப்பிட்டு வரப்போது நமக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து குணமாகும். அது பூபதின்னு சொல்லி முகநூலில் நிறைய பேர் இது பகிர்ந்துட்டு வராங்க. இதில் நிறைய பலன் இருக்குது. இதை சாப்பிட்டவங்க நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால தேன் கலக்காமையும் சாப்பிட்லாம். நான் ஒரு சேஞ்சுக்கோசரம் தேன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன்.